ஹலோ கைஸ், உங்கள் எல்லாத்துக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் ரூல் நம்பர் 1 பிரேக் பண்ண போகிறேன். ஐ மீன் லிசன். ஆனால் கம்ப்யூட்டர் வந்து கை வருது. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டயர் லிஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த கேரக்டர்ஸ் இருக்க இஷ்யூஸ்லாம் நமக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி டயர் லிஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நானூறு ரவுடி தான். அவங்க வந்து என்ன இஷ்யூ இருக்கும்? காது கேட்காது. அதே மாதிரி தான் நமக்கும் காது வந்து கொஞ்சம் கேட்காது தான். ஓகே, அது இருக்குது. அதுக்கப்புறம் மதராசியில் என்ன இஷ்யூ இருக்கும் அவனுக்கு? வந்து எல்லா ஃபேமிலியும் அவன் ஃபேமிலி மாதிரி நினச்சி ஹெல்ப் பண்ணுவானா? அந்த இது இல்லை. ஆனால் எப்போ பாரு மாலதின்னு சொல்லினே இருப்பான். ருக்மணிக்கோசரம் சொல்லலாம், தப்பு இல்லை. இருந்தாலும் அது நமக்கு இல்லை. அது தூக்கி இல்லைன்றதில் தரலாம். அதுக்கப்புறம் அது ஃபைட் கிளப். ஐ டோன்ட் டாக் அபவுட் ஃபைட் கிளப். ரூல் நம்பர் 1. ஆனால் ரூல் நம்பர் 1 பிரேக் பண்ணாலும் ஓகே. இப்போ கூட அவன் இங்கே தான் எங்கேனாச்சும் இருப்பான்னு நினைக்கிறேன். அப்பப்போ வந்து கொஞ்சம் டார்ச்சர் கொடுப்பான், அப்படிதான். அதனால் ஃபைட் கிளப் மேலே ஃபைட் கிளப் யாரும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்க. இட்ஸ் சூப்பரான ஒரு படம். ஆனால் இப்பயே ட்விஸ்ட்டை சொல்லிவிட்டானே. அதுக்கப்புறம் என்னது? அழகிய தமிழ் மகன். என்னால் பாஸ்ட்டை ஆக்சுவலாக என்னால் ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். வேணா உங்களுக்கு நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறதா? சாம்பிளா? என்னடா புடவை வைக்கிற மாதிரி எடுத்து காட்டுவான்றான். சே காட்டுங்க. இன்னும் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் லைக் பண்ண போகிறீங்க. அதுக்கடுத்து ஒரு நிமிஷத்தில் ஃபாலோ பண்ண போகிறீங்க. அதுக்கடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. எப்படி இது நடக்கலைன்னா வரணும். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன படம் இதுன்னா 3. இப்போ இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இல்லை, ஆனால் கொஞ்சம் இருக்குது. 3 வந்து இருக்குதுங்கிறதுல பார்த்தாக்கலாம். அதுக்கடுத்து என்னதுன்னா டிலுலு. எல்லாம் இல்லூஷனோட ஜாலியாக இருக்கீங்களாடா. பேய் வந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி பேய் வந்துச்சுன்னா பரவாயில்ல. இவ்வளோ தைரியம் இருக்கிற பேயை பார்த்ததே இல்லை. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி டிலுலு யாரும் இல்லை. ஸோ டிலுலு வந்து நமக்கு கிடையாது. இல்லூஷன் கூட நல்ல இல்லூஷனாக வர மாட்டேங்குதுங்க. டிலுலு வந்து இல்லைங்கிறதுக்கு போல இருந்தால் நல்லாயிருக்கும். டிலுலு வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து என்ன படம் இருக்குதுன்னா மெட்ராஸில் உங்களுக்கு என்னடா ப்ராப்ளம் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். பொண்ணுங்கிட்ட பேசவே தெரில, எங்க அந்த லவ் பண்ணுறது? அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாடா நீங்கள் கேட்கலாம். ப்ராப்ளம் தான் வந்து இருக்குது. இல்லைன்னுலாம் சொல்ல முடியுமா? இதெல்லாம் தூக்கி ஃபஸ்ட்டு இருக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு தூக்கி போட்டு தான் அடுத்த பேச்சே இந்த இதுக்கெலாம். கண்டிப்பாக நான் கூட பரவாயில்ல. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், 10வது இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணுகிட்ட பேசலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கின்னு இருக்கான். அது கூட பரவாயில்ல. வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு பொண்ணு பேச வருது, என்ன பண்ணுவீங்க? இன்னும் பேசுவீங்க. ஒரு வேளை அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா கூட, ஒரு பையன் பேச வரான்னா என்ன பேச வரான்னு சொல்லி நின்று பதிலாச்சும் சொல்லுவாங்க. எவனாச்சும் வண்டி எடுத்துன்னு ஓடுவானா? ஆனால் அந்த நாய் ஒன்றுச்சு. அவ்வளோ பெரிய 1ஆம் நம்பர் தெற்குறி நாய் அது என் ஃப்ரெண்டு தான். நம்மளை பற்றி சொல்லணுன்னா கண்டிப்பாக இருக்குது. அவனை கம்பேர் பண்ணும்போது நான் எவ்வளோ பரவாயில்ல. நம்மளை பற்றி சொல்லணுன்னா ஒரு குட்டி கதை. உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு மேலே க்ரெஷ் இருக்குது. ஓகே, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து எவனாச்சும் போய் நீங்கள் மேக்கப் போட்டால் நல்லா இல்லைன்னு சொல்லுவானா? நான் சொன்னேன். அவன் நினச்சி பார்த்தீங்க என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில் அந்த மாதிரி இருக்குண்ணே. வேணாம். அந்த பொண்ணு இதை பார்த்துச்சுன்னா தாவரத்தெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினச்சிக்காது சொன்னீங்களா? கட் பண்ணி என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு
அதுக்கடுத்து என்ன படம் இருக்குதுன்னா அந்நியன். அப்பப்போ நம்ம கூட இருப்பான், என்னாச்சும் ஒன்று சமூகத்தில் என்னாச்சும் ஒன்று தப்பாக நடக்கும்போது இது பண்ணும்போதெல்லாம் அடிச்சு கொல்லுக அவனை, அந்த மாதிரி நம்மளுக்குள்ளேயும் தோணுவான். என்னாச்சும் ஒரு அந்த ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம நியூஸில் கேட்கும் போதெல்லாம் சங்கர் படத்தில் வர ஹீரோ மாதிரி நம்மளுக்குள்ளேயும் தோணும். ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, தோன்றத்தோட சரி, தோன்றத்தோட அது வந்து நின்றோம். அடுத்து என்ன படம் பார்க்க போகிறோன்னா ரஜினி சூர்யா. எனக்கு வந்து ஞாபக மறதி ப்ராப்ளம் இருக்குது. அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மறந்து போயிடுவேன். வண்டியில் போயிட்டு வண்டியை விட்டுட்டு சாவி மட்டும் எடுத்துக்கிட்டு பஸ் ஏறுறதுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்படின்னா நினச்சி பாருங்க ஞாபக மறதி எந்த மாதிரி இருக்கும்னு. இதில் போய் படிக்கலையானா வண்டியில் போனதே ஞாபகம் இல்லை, இதில் எங்கே படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்க போகுது. அது கூட பரவாயில்ல, ஒரு தடவை ஃபோனை கொண்டு போய் ஃபோன் ஒரு இடத்துல வச்சு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். நான் மறுபடியும் ஃபோனை தேடி போயின்னு இருக்கேன். இந்த மாதிரியான நிறையா கூட்டம்லாம் பண்ணியிருக்கேன். ஞாபக மறதி வந்து கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னதுன்னா மாவீரன். மாவீரன்லன்னா அது வந்து செந்தமிழில் கேட்கும், என்னை வந்து செருப்பாக அடித்த மாதிரி கேட்கும். அந்த மாதிரி தான், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட ஏதோ ஒன்று சொல்கிறான், உங்களுக்கு கேட்குதா? வீரன் தனது கைகளை தூக்கி வாயில் வைத்து மூடிக்கொண்டு வேலையை பார்க்கிறான். கேட்டிங்களா? இந்த மாதிரி கேவலமாக அப்பப்போ பேசின்னு இருப்பான். அதுக்கு அடுத்தது ஜேடி வந்து அந்த அழுவு வராதுன்னு சொல்லுவான். அழுதுருவான் ஈஸியாக, ஆனால் தூக்கம் வரல. ஏன்னா 1 மணி 2 மணி ஆகுது தூங்குறதுக்கு. 1 மணி 2 மணி ஆச்சு, 2 மணி 3 மணி ஆச்சு. ஓகே பாய். இதே போல் உங்கள் கேரக்டர் என்னாச்சும் மூவி கேரக்டரோட சிங்க் ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ நல்லா இருக்கா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஓகே பாய். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சுச்சு.